அவனால கை பேலன்ஸ் பண்ணி வண்டி ஓட்ட முடியாதுயா. அப்படியேப்பட்டவன் எப்படி இங்க வருவான்? அப்படியேப்பட்டவன் எப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேருக்கு சண்டை வரும்? எப்படி அவன் இந்த கையால அடிப்பான்? அவனுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவனை கொண்டுட்டாங்க. எனக்கு நாய வேணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆளு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்புறம் எனக்கு அந்த 3 பேரையும் எனக்கு காமிக்கணும். அந்த 3 பேரும் எனக்கு வேணும். அந்த 3 பேரையும் நான் பார்க்கணும். அவனை வெட்டி குழி தோண்டி பதிச்சுட்டு வந்திருக்கிறாங்கண்ணா. நியூஸ்லலாம் போட்டது கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்களுக்கு காலையில் நாங்கள் ஸ்டேஷன் 6 மணிக்கு வாங்க என்னன்னு சொல்கிறோம். ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட என்ன விஷயன்றதே சொல்லவே இல்லை. ஆனால் மொத்த உலகத்துக்கே நியூஸ் போட்டு சொல்லிட்டாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் சீதக்காதி தெருவை சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் சோழிங்கநல்லூரில் உள்ள ஐடி மென்பொருள் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 9ஆம் தேதி இரவு முதல் காணவில்லை என அவரது பெற்றோர்கள் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்த மறைமலை நகர் போலீசார் விக்னேஷை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் விக்னேஷின் செல்போன் எண் கடந்த 9ஆம் தேதி இரவு கோகுலாபுரம் அருகே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். தொடர்ந்து மறைமலை நகரிலிருந்து கோகுலாபுரம் செல்லும் வழியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வின் போது மர்ம நபர் ஒருவருடன் விக்னேஷ் இருசக்கர வாகனத்தில் செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த நபர் யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் விக்னேஷை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்ற நபர் கோகுலாபுரம் பகுதியைச் சேர்ந்த விசு என்பது தெரிய வந்தது. விசுவின் மீது ஏற்கனவே 5 வழக்குகள், அதாவது கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட 5 வழக்குகள் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் நிலுவையில் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து கோகுலாபுரம் பகுதியில் சுற்றித் திரிந்த விசுவை போலீசார் கைது செய்தனர். அவரை கைது செய்து தங்களது பாணியில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணையை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் விக்னேஷை கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது கடந்த 9ஆம் தேதி இரவு விக்னேஷை அழைத்து வந்த விசு கோகுலாபுரம் பகுதியில் உள்ள அவரது வீட்டின் அருகே அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அவருடன் பீகார் மாநிலத்தை சேர்ந்த தில்கோஷ் குமார் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 4 பேர் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறின் காரணமாக கை கலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் விசுவின் வாயில் விக்னேஷ் எட்டி உடைத்ததாக சொல்லப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த விசு தனது வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து விக்னேஷின் பின்பக்க தலையில் பலமாக வெட்டியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த விக்னேஷ் அந்த சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து அவரை புதைக்கும் நோக்கில் அருகே இருந்த கோகுலாபுரம் ஏரிக்கு அவரது உடலை மேற்படி 3 பேரும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதாவது தில்கோஷ் குமார், 17 வயது சிறுவன் மற்றும் விசு ஆகியோர் எடுத்து சென்று சுமார் 3 அடி வரை பள்ளம் எடுத்து ஏரிக்கரையில் அவரை புதைத்திருக்கிறார்கள். இது காவல்துறையினுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவரது உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் அடையாளம் காணப்பட்டு இன்று வருவாய்த்துறையினர் முன்னிலையில் விக்னேஷின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை சம்பவ இடத்திலேயே நடைபெற்றது. இதனையடுத்து விக்னேஷின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் மறைமலை நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டோம்யா. 9ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சு குராம்பேட்டையில் போயிருந்தோம்யா. குராம்பேட்டை போயிட்டு வந்தோன்னே செவ்வாய்க்கிழமை நீங்கள் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். பல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறான், வேர் சிகிச்சை பண்ணியிருக்கிறான். ஐயோ, அவனுக்கு கையில் இங்கே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அவன் கட்டுப்போடு அப்புறம் வெளியே போய் ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்கான். அதுக்குண்டான எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. ப்ரைவேட் டாக்டர் 80,000 ஆகும்னு சொன்னோடனே நான் போய் கூடுவாஞ்சேரியில் கட்டு போட்டுட்டு வந்தாயா. அது வரைக்கும் என்கிட்ட எல்லாத்தையும் பேசினானே. அவன் எல்லாத்தையும் சொன்னான். ஏம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஐயோம்மா 10:30 மணிக்கு சாப்பிட்ருக்கானே ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலில் 10:30 மணிக்கு சாப்பிட்ருக்கானே. அப்போ வரைக்கும் நல்லா தானே இருந்திருக்கிறாங்கய்யா அவன். அதுக்கப்புறமா அவனை 11:20க்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாயா. என்னை அப்பா எனக்கு 200 கொடுமா, அக்காவை பிரியாவை அனுப்ப சொல்லுமான்னு சொன்னானேயா. அதுக்கப்புறமா என் பையனை என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் என் பையனால் இவ்வளோ தூரம் வண்டியும் ஓட்ட முடியுது, அங்கேயும் வண்டி ஓட்ட முடியாது. ஒரு குட்டி பையன் தான், கூப்பிடுங்கய்யா. அவன் தான்
தாயா வண்டி ஓட்டிட்டு எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போனா. அவனால கை பேலன்ஸ் பண்ணி வண்டி ஓட்ட முடியாதுயா. அப்படியேப்பட்டவன் எப்படி இங்க வருவான்? அப்படியேப்பட்டவன் எப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேருக்கு சண்டை வரும்? எப்படி அவன் இந்த கையால அடிப்பான்? அவன் தான் இந்த கையை கெட்டு போட்டு வச்சிருக்கிற, இந்த கையால அடிக்க முடியாது. அவன் வந்து இங்க வந்து இவ்வளவு தூரம் வர முடியாது, வண்டி ஓட்டவே முடியாது. அவனை யாரோ செக்கு போட்டு தூக்கிட்டாங்கய்யா. அவன் நடுவுல உட்கார வச்சு அவனுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவனை கொண்டுட்டாங்க. எனக்கு நியாயம் வேணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆளு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்புறம் எனக்கு அந்த 3 பேரையும் எனக்கு காமிக்கணும். அந்த 3 பேரும் எனக்கு வேணும். அந்த 3 பேரையும் நான் பார்க்கணும். என்ன போலீஸ் என்னமே சொல்லலையே, போலீஸ் ஒண்ணுமே சொல்லலையே. அவங்க 4 பேரும் உங்க வந்திருக்கிறாங்க குடிக்கிறதுக்கா. எப்படியா NH 1ல இருந்து ராஜீவ்காந்த் பார்க்ல இருந்து இங்க எப்படியா அந்த ஒயின் ஷாப்ல இருந்து இந்த ஒயின் ஷாப் வரைக்கும் ஒடிஞ்ச கையை வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியுமா? அவன் வந்துட்டான். அவனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு போதைய ஊத்தி கொடுத்து அவனு ஐயோ பாத்ரூம் போறேன்னு சொன்னான். அவங்க சொல்றதுதான் போலீஸ் யாட்டி தான் சொல்லிச்சு. பாத்ரூம் போறேன்னு சொன்னானா. பாத்ரூம் போகும்போது பின்னாடி வெட்டினானுங்களா. இவன் கையை வச்சு பிடிச்சானா. ஏன் என்ன வெட்டுறீங்கன்னு கேட்டானா. அவனை வெட்டி குழி தோண்டி பறிச்சுட்டு வந்திருக்கிறாங்கண்ணா. ஒருத்தனை அடிச்சதுக்காக இவ்வளோ பெரிய பண்ண மாட்டாங்க. என்னோட தம்பி 11 அன்னைக்கு மிஸ் ஆனா. இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க போலீஸ்? நீங்க கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் நாங்கள் வந்து அவன் டியூஸ்டே காணாமல் போனால் நாங்கள் ஃப்ரைடே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். ஃப்ரைடே எடுக்கல. அப்புறம் சாட்டர்டே கொடுத்தோம். சாட்டர்டே கொடுத்தவொடனே சாட்டர்டே சண்டே மண்டே வந்து லீவு. அதனால வந்து எங்களுக்கு இன்னும் CDR வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஈவினிங் தான் CDR வந்துச்சு. நாங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நேற்று மத்தியானமே எங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கு. ஆனால் வீட்டில் இன்ஃபார்ம் எதுவுமே பண்ணல. நியூஸ்லலாம் போட்டது கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்களுக்கு காலையில் நாங்கள் ஸ்டேஷன் 6 மணிக்கு வாங்க என்னன்னு சொல்கிறோம். ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட என்ன விஷயன்றதே சொல்லவே இல்லை. ஆனால் மொத்த உலகத்துக்கே நியூஸ் போட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு எங்கள்கிட்ட மறைக்கணும். 6 மணிக்கு நீங்கள் வாங்க, நாங்கள் என்னன்னு சொல்கிறோம், 6 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கா விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். போலீஸ் எதாவது தகவல் கூட சொன்னாங்களா? அதான் ஒருத்தனை விசாரிச்சிருக்காங்க. அவன் அன்னைக்கு யாரோ வந்து ஒரு சின்ன பையன் கூப்பிட்டு போனான்னு அம்மா சொன்னாங்களே, யாரு உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? அவன் வந்திருக்கானா என்னன்னு தெரியல. அவன் தான் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை இது பண்ணிட்டு இருந்தான். போகும்போது நானே வீட்டுக்கு போகிறேன் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் போல. அதனால உங்கள் ஏரியாவா அந்த பையன்? ஆமாம், ரெகுலர் ட்ரிங்க் கட்டிட்டுறா இல்லை இப்போதான்? என் தம்பியா? ரெகுலர்லாம் கிடையாது. அவன் ஐடியில் ஒர்க் பண்ணுறான்ல. வீக்லி 5 days எப்போவுமே ஒர்க் பண்ணுவான். சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் எப்பயாச்சும். அதுவும் ஓவராலாக எப்போ வீட்டுக்கு வராத 1 day கூட கிடையாது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டான். அந்த வீட்டுக்கும் வரல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆன அந்த டவுட்டில் தான் நாங்கள் வந்து மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்தோம். விஷ்ணுன்றவர் தான் கொலை பண்ண மாதிரி இப்போ சொல்கிறாங்க. அவருக்கு தெரியுமா? இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு தெரியும். கான்டாக்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ஏதோ ஒரே ஒரு அடி அடிச்சிட்டானா அதுக்காக அவன் கொண்டிருக்கானா இதெல்லாம் நம்புற மாதிரி எங்களுக்கு தெரியல. 4 பேர் இருந்திருக்காங்க. சண்டை வந்தால் எல்லாருக்கும் தானே வந்திருக்கணும். இவனுக்கு மட்டும் 3 பேர் சேர்ந்து டார்கெட் பண்ணுற மாதிரி எப்படி சண்டை வரும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.